அதான் அத்தியாயம் 95. 2ஆம் நாள் போர் முடியும் போது பிற்பகல்ல முடியுது இல்லையா, அப்போ குதிரைப்படை நிலை குலைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா பரம்பு படையினுடைய தாக்குதல் அந்த அளவுக்கு வேகமா இருந்ததுனால உருமன் கொடியால தாக்கு பிடிக்கவே முடியல. எப்படியாவது தன்னுடைய குதிரைப்படையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நீல் சங்க திரும்ப திரும்ப ஊத சொல்லியிருப்பான். அந்த சத்தத்துக்கு கேட்டுதான் கருங்கை வாணன் திரும்பி வருவான். பார்த்தா உருமன் கொடி அவருடைய படையும் நிலை குலைஞ்சு போய் நிற்பாங்க. என்ன பண்றேன்னு தெரியல, என்னுடைய குதிரைப்படை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்பான். அப்போ கருங்கை வாணன், அதாவது மகாசாமந்தன் ஒரு தளபதியா இருக்கக்கூடியவன், அந்த சமயத்துல அவங்க காப்பாற்றணும் அந்த குதிரைப்படையை. செயலிழந்து போச்சு எல்லா குதிரைகளும். என்ன பண்றான்னா 2ஆம் நிலைப்படையை முன்ன இறக்குறான். எப்பவுமே முதல் நிலைப்படை நிற்கும் போது 2ஆம் நிலைப்படை வரக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே இறந்துட்டாங்க, எல்லாருமே வெட்டி சரிந்து விட்ட பிறகுதான் 2ஆம் நிலைப்படை முன்னாடி வரணும். ஆனா அந்த வீரர்கள் இருக்கிறாங்க. இருக்கும்போது 2ஆம் நிலைப்படை வீரர்கள் முன்னாடி வந்தா அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த வீரர்களை காப்பாத்துறதுக்காக நம்ம வரணுமா, நம்ம உயிர் கொடுக்கணுமா அப்படின்னு தோணும். அந்த நிலைதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் கருங்கை வாணனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. கண்டிப்பா 2ஆம் நிலைப்படை வந்தாதான் இந்த குதிரைப்படை ஓரளவு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மதிநுட்பமா அவங்களை வர சொல்றான். ஏன் அப்படின்னா இந்த முதல் நிலையில் நிக்கிற வீரர்கள் எல்லாருமே கூலிப்படையினர் தான். அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயிற்சி கிடையாது. எதுக்காக கூலிப்படையினர் முன்னாடி நிக்க வச்சிருப்பான் அப்படின்னா, கருங்கை வாணன் வரம்பு வீரர்கள் முதல்ல வந்த உடனே ஆவேசமா தாக்குவாங்க, எல்லாரையும் விட்டு செலுச்சிருவாங்க. அதுக்கு பிறகுதான் குதிரைப்படையிட்ட வருவாங்க. அதுக்குள்ள நம்ம வீரர்கள் ஆவேசமா தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தான். ஆனா பரம்பு வீரர்கள் அப்படி இல்லை. இதெல்லாம் தாண்டி குதிரைப்படையத்தை தாக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த 2ஆம் நிலை படை வீரர்கள் முன்னாடி வராங்க. வந்த பிறகு ஓரளவுக்கு அப்படி போர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு பாசறைக்கு எல்லா வீரர்களும் திரும்பி போயிட்டே இருக்காங்க. ஆனா திசைவேலர் அங்கிருந்து போகல. அந்த பரன்ல இருந்து இறங்கி கீழே நிக்கிறாரு. கீழே தீப்பந்தங்கள் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஏன் போகல அப்படின்னா, இன்னைக்கு போர்க்களத்துல குதிரைகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னா பரம்பு வீரர்கள் விதிகளை மீறிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கருங்கை வாணன், உருமன் கொடி, நகரி வீரர், அத்தனை தளபதிகளும் அங்க நிக்கிறாங்க. ஆதிநந்தில இருந்து நாகரையில இருந்து எல்லாரும் நிக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லிட்டு தான் நிலைமான் கோல் சொல்லி அதை இடத்தை விட்டு போகணும். இதுதான் மரபு. அதனால திசைவேலர் அங்கேயே இருக்கிறாரு. எல்லாரும் கும்பலா நிக்கிறாங்க. இதுக்கிடையில அவருடைய மாணவன் வங்கை மாணவன் அனுப்பி நாகக்கட்டில இருந்து கபிலரை வர சொல்லி ஆள் அனுப்புறாங்க. இவன் அங்க போறான். போர் முடிஞ்ச பிறகு என்ன எது கூப்பிடுறாங்க அப்படின்னு கபிலருக்கு ஒரே சந்தேகமா இருக்குது, பயமாவும் இருக்குது. என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நீங்க கண்டிப்பா வரணும், திசைவேலர் உங்களுக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வாரிக்கை எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி நானும் வரேன் அப்படின்னு வாய் நிறைய வெத்தலை போட்டுக்கிட்டு கபிலரும் வாரிக்கையனும் இங்க போர்க்களத்துக்கு வராங்க. வந்தா தீப்பந்தம் எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே இங்க நிக்கிறாங்க. எல்லாரும் பயங்கர கோவத்துல நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நகரி வீரன் சொல்றான், எங்களுடைய குதிரைப்படைய நஞ்சு தடவி அம்ப வச்சு நீங்க தாக்கி செயலுக்கு வச்சுட்டீங்க, இதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, போர் விதியை மீறிட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆதிநந்தி, சூலக்கையன், கருங்கை வாணன் அத்தனை பேரும் ஆமா நீங்க நஞ்சு தடவி அம்ப தான் பயன்படுத்திருக்கீங்க, அதனாலதான் எங்க குதிரையெல்லாம் செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே கத்துறாங்க. கபிலருக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா நேற்று இரவு அப்ப அதுக்காகத்தான் என் பேர் இழுத்தாங்களா, கூலையன் முடியன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, கபிலர் இருக்காரு இல்லையா பாத்துக்கலாம் அப்படின்னு, இதுக்காகவும் நம்ம பேர் இழுத்தாங்க அப்படின்னு அவர் அதிர்ச்சியா நிக்கிறாரு. திசைவேலர் அதை விட அமைதியா நிக்கிறாரு. அப்போ வாரிக்கைன்னு சொல்றாரு, பரம்பு மக்கள் எப்பவுமே வாக்கு கொடுத்து அதை மீறவே மாட்டோம், அது நல்லாவே தெரியும். அதனால நாங்க 5 தடவை அம்பை பயன்படுத்தவே இல்லை. அதாவது விலங்கினுடைய நஞ்சையோ தாவர கழிவினுடைய நஞ்சையோ நாங்க பயன்படுத்தல, போர் விதிகளை நாங்க மீறல அப்படின்னு வாரிக்கைன்னு சொல்றாரு. உடனே உருமன் கூட சொல்றான், அது எப்படி போர் விதியை மீறலைங்கிறீங்க, எங்க குதிரைகள் எல்லாமே செயலிழந்து கிடக்குது, அப்ப அதுக்கு என்ன காரணம், காரணம் சொல்லுங்க அப்படிங்கிறான். காரணம் வேற ஏதா இருக்கலாம், அந்த அம்பு செஞ்ச மரமா கூட இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே உருமன் கூட சொல்றான், அப்படின்னா அப்ப நீங்க 5 தடவை அம்பை பயன்படுத்தவே இல்லையா அப்படிங்கிறான். கண்டிப்பா நாங்க பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிறாரு. நஞ்சுன்னு சொன்ன உடனேயே கபிலருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒருவேளை இவங்க பயன்படுத்திப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அவருக்கே. அப்போ திசைவேலர் வரைக்கும் அமைதியா இருந்தவர் கேட்கிறாரு, நீங்க வார்த்தையால நீங்க விதிகளை மீற பார்க்காதீங்க, கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. கபிலருக்கு தூக்கி வாரி போடுது, திசைவேலர் தான் இப்படி பேசுறது அப்படின்ட்டு. அப்பவும் வாரிக்கையின் வெத்தலை பண்ணிக்கிட்டே சொல்றாரு, நான் தான் சொல்றேன் இல்ல, நஞ்சு தடவி அம்ப நாங்க பயன்படுத்தல, போர் விதிகளை மீறலன்னு சொல்றேன் இல்லையா, அப்ப செயலிழந்து கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அது மரமா இருக்கலாம், அந்த மரத்துல செஞ்ச அம்பா இருக்கலாம், அந்த அம்பு அந்த விலங்குக்கு ஒவ்வாமையா இருக்கலாம். இப்ப சில உணவுகள் சில விலங்குகளுக்கு ஒவ்வாமையா இருக்கும் இல்லையா, அலர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம், அது கூட இருக்கலாம். வேற என்ன செய்ய முடியும், நான் சொல்றத கண்டிப்பா நம்புங்க நீங்க அப்படிங்கிறாரு வாரிக்கையன். ஆனாலும் திசைவேலர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க திரும்ப திரும்ப உங்க வார்த்தையால விதிகளை மீறத்தான் பாக்குறீங்களே ஒழிய சரியான காரணத்தை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திசைவேலர் திரும்ப திரும்ப சொல்றாரு. வாரிக்கையன் திரும்பவும் சொல்றாரு, சரி அப்படியே வச்சுக்கோங்க, அந்த குதிரை மேல செய்ய இது அம்ப
யாராவது ஒரு மனிதன் மேல தாக்கி பார்ப்போம். அந்த மனிதன் செயலிழந்து போயிட்டான் அப்படின்னா நாங்க நஞ்சு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற. எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க, இவ்வளவு தைரியமா அவர் பேசுறாரு அப்படின்னு. திரும்பவும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, எல்லாமே சொல்றேன், நஞ்சு தடவி அம்பவே நாங்க பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. நஞ்சு அப்படிங்கிறது பொதுவானது, அது விலங்கு மனிதன் அப்படின்னு பாகுபாடெல்லாம் பார்க்காது. அப்படி இருக்கும்போது எந்த குதிரையுமே சாகல, எல்லாமே செயலிழந்துதான் இருக்குதே ஒழிய உயிர் போகவே இல்லை இல்லையா? இப்போவாது நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்கிறேன். சரின்னு எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. போர் முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க பாசறைக்கு போயிட்டாங்க. போர் முடிஞ்சிருச்சு, இரவு ஆயிடுச்சு. குலசேகர பாண்டியனுடைய அவையில எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. யாருமே எதுவுமே பேசல. ஏன்னா ஒரு முழு படையே குதிரைகள் செயலிழந்து போய் கிடக்குது. அதனால யாருமே தளபதிகள் வாயே திறக்கல. அடுத்த நாளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கருங்கை வாணன் சுருக்கமா வீரர்களுக்கு என்னென்ன உத்தியை பயன்படுத்தணும்னு மட்டும் சொல்லிட்டு அவை கலைஞ்சிருது. கருங்கை வாணன் வந்து அவருடைய கூடாரத்தில் படுக்கிறான். அவனுக்கு தூக்கமே வரல, நள்ளிரவு ஆயிடுச்சு. அதே சமயத்துல பரம்புலையும் எல்லாருமே பேசுறாங்க. அந்த வேங்கை மரத்திட்டுல உட்காந்து நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற போர் உத்தியெல்லாம் வேகமா பேசி முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு எல்லாரும் அவங்கவுங்க தூங்க போயிறாங்க. பாரி எங்க போறான்னா 7வது குகையை நோக்கி போறான். இன்னைக்கு அவனுக்கு காவல் காக்குறது வந்து கூழையன். பாரி போன கொஞ்ச நேரத்துல கூழையனும் அங்க போய்கிட்டே இருக்கிறான். இங்க குலசேகர பாண்டியன் வந்து நள்ளிரவுக்கு பிறகு கருங்கை வாணனுடைய கூடாரத்துக்கு வராரு. அந்த வீரன் சொல்றான், பேரரசர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறான். கருங்கை வாணனுக்கு அதிர்ச்சியா இருக்கு, எதுக்காக பேரரசர் நள்ளிரவுல வரணும் அப்படின்னு பாக்குறான். ஆனா கருங்கை வாணன் அவருடைய கூடாரத்துக்குள்ள ஒரு வட்ட பலகை ஒண்ணு இருக்கு. அந்த பலகையை வெறிச்சு பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கிறான். தூங்கவே இல்லை. மன்னர் வராரு, அவரை வணங்கி வரவேற்கிறான். உள்ள வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனேயே குலசேகர பாண்டியன் கேட்கிறாரு, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கருங்கை வாணன் ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொல்றான். இது வந்து அவங்க பயன்படுத்தின மெய்யுரை கவசம், இது அவங்க பயன்படுத்திய அம்பு, அதாவது வைக்கோல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்பு அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஒரு வாள். இந்த மெய்கவசம் வந்து தேக்கன் போட்டிருந்தார். நான் வந்து என்னுடைய வாளை வச்சு அவருடைய மார்பு பகுதியில கிழிச்சேன். கண்டிப்பா அவருக்கு மார்பு உள் எலும்பு வரைக்கும் தாக்கி இருக்கும். ஆனாலும் அவருக்கு வந்து ரத்தமே வரல. அவர் சரிஞ்சிருப்பாருன்னு பார்த்தா, ஆனா அவர் திரும்பவும் வாளோட தைரியமா நின்னாரு. ஆனா மெய்கவசம் மட்டும் 2ஆ கிழிஞ்சிருச்சு. அப்படியே அந்த மெய்கவசத்தை காட்டுறான். லேசா இருக்குது, ஆனா அவ்வளவு வலிமையா இருக்குது. எதுல செஞ்சிருப்பாங்கன்னே தெரியல. என்னுடைய வாளை வந்து வேகமா வீசுறதுனாலதான் இது 2ஆ பிளந்துச்சு. அந்த அளவுக்கு வலிமை அதிகமா இருக்குது. எடை குறைவா இருக்கிற மெய்கவசத்தை பரம்பு வீரர்கள் அத்தனை பேரும் போட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து பேரழிவு எதுவுமே இது வரைக்கும் வரவே இல்லை. 2வது அந்த வில்ல காட்டுறான். வில்லும் அம்பு. அந்த அம்பு பாருங்க எப்படி எந்த மரத்துல செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. லேசா ஒரு தூசி மாதிரி இருக்குது. இந்த அம்பு தான் போய் குதிரைகள் மேல பட்டிருக்கு. லேசா உரசி இருக்கு, சின்ன காயம்தான் இருக்கு. அந்த சிறு காயத்திலேயே ஒரு துளி ரத்தம் வந்திருக்கு. அதுலயே செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னா இது எப்படிப்பட்ட மரத்தால இந்த அம்பை செஞ்சிருப்பாங்க? இது ஒரு காரணம். 3வது காரணம் என்ன அப்படின்னா ஒரு வாள். அந்த வாள் எடுத்து காட்டுறான் கருங்கை வாள். இது யாருடைய வாள் அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. இது அவங்களுடைய வாளா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, சாகலைவனுடைய வாள். கருங்கை வாள்னு சொல்றான். அந்த வாள் எப்படி இருக்கும்னா, பொதுவா 2 வாளும் சண்டை போடும் போது முனை பகுதி வந்து மழுங்கிரும், கூர்மையா இருக்காது, மழுங்கிரும் 2 வாளும் மோதும் போது. ஆனா இந்த வாள் அப்படி இல்லை. பரம்பு வீரர்களுடைய வாள் இந்த வாளை வெட்டி இருக்குது. இப்படி இந்த இரும்பையே வெட்டி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாளினுடைய நுனி பகுதி எந்த ஆயுதத்தை வச்சு செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பா இரும்பே கிடையாது அப்படின்னு சொல்றான். இந்த 3 காரணத்தையும் சொன்ன உடனே குலசேகர பாண்டியனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அதனாலதான் பரம்புல வந்து எந்த பேரழிவும் ஏற்படலையா அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் கருங்கை வாணன் என்ன சொல்றான், நம்ம அதனாலதான் நான் சொல்றேன், இவங்களுக்கு எல்லாம் போர் விதிகள்லாம் வேலைக்கு ஆகாது, வரைமுறை இல்லாம இவங்களை தாக்கணும், அப்பதான் பரம்பு வீரர்களை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். குலசேகர பாண்டியனுக்கு கோபம் வருது. நீ திரும்ப திரும்ப போர் விதிகளை மீறணும் தான் முதல்லன்னு சொல்லிட்டே இருக்கிற. போர் விதிகளை மீறவே கூடாது. போர் விதிகளை மீறாம அப்படி எப்படி அழிக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அவர் வெளியேறாரு. கருங்கை வாணனுக்கு அதுக்கு பிறகு தூக்கமே வரல. எதுக்காக பேரரசர் நம்ம மேல கோவப்படுறாரு அப்படின்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துருக்கிறான். அங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம். எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. பாரி கூட தூங்க போயிட்டான். ஆனா முடியன் மட்டும் அந்த வேங்கை மரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டே இருக்கான். ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்த உடனே வாரிக்கையே சாப்பிட்டு முடிச்சுட்டு வராரு. வந்து பக்கத்துல உட்கார்றாரு. சரி, எதுக்காக இவ்வளவு கவலையா உட்கார்ந்துருக்குற அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கவலைக்கு வந்து 3 காரணம் இருக்குது அப்படின்னு என்ன சொல்றான். என்ன காரணம்? முதல் காரணம் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு வாரிக்கைன்னு சொல்றாரு. முதல் காரணம் அப்படிங்கிறது காற்றும் காற்றியும் அப்படிங்கிறான். என்ன இப்போ அதுக்கு அப்படிங்கிறார். இது 2 நாள் போர் முடிஞ்சிச்சு, நமக்கு காற்றும் காற்றியும் எந்த வேலையுமே செய்யல, இதை நம்பி நம்ம வேற திட்டமும் எதுவுமே பண்ண முடியல, இந்த காற்றும் காற்றையும் நம்பி இருக்கிறது நமக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு தோணுது அப்படின்னு முடிவு சொல்றான். சரி,
காற்றும் காற்றையும் இல்லைன்னா கூட நமக்கு வேற திட்டம் இருக்கு இல்லையா, அதை பத்தி நீயே கவலைப்படுற, அதை விட்டுரு, ரெண்டாவது காரணத்தை சொல்லு அப்படிங்கிறாரு வாரிக்கையன். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய மகன் இரவாதன் அப்படிங்கிறார். இரவாதன் என்ன சிறந்த வீரன், இளைஞன், அவனை பத்தி ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாரு. அதுதான் கவலையே. சிறந்த வீரன் தான், போர்க்களத்துல ரொம்ப ஆவேசமா தாக்குறான். ஆனா பின்னாடி என்ன நடக்கு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை வந்து அவன் கவனிக்க தவறிறான். அதே சமயத்துல உதிரனை பாருங்க, எதிரிப்படையன் உள்நோக்கி போறான், சண்டை போடுறான், எதிரிகளை அழிக்கிறான். அடுத்து என்ன நடக்க போகுது, பின்னாடி என்ன சூழ்நிலை வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் கவனிச்சுக்கிறான். எல்லாத்தையுமே கவனிச்சு போர் செய்யணும், அதான் இளைஞனுக்கு அழகு, ஒரு வீரனுக்கு அழகு அதான் அப்படின்னு சொல்றான் முடியன். உடனே வாரிக்கையன் சிரிக்கிறார். இளைஞர்கள் அப்படின்னாலே அப்படித்தான் இருப்பாங்க, அவங்க ஆவேசமா தாக்குவாங்க, அதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இதை பத்தின நீ கவலையப்படாத, இரவாத சிறந்த வீரன் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அவருடைய மகன் இல்லையா, அதனால ரொம்ப கவலைப்படுறாரு. இல்ல இவன் வந்து நேரம் எதிரிகளை தாக்கிட்டே இருக்கும்போது வேற ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு அவனை மாட்ட வச்சுட்டாங்கன்னா அதை சிக்கிக்கிடுவானோ, அதனால பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு முடியன்னு சொல்றாரு. ஆனா வாரிக்கை எனக்கு பத்தி என்ன சொல்லி புரிய இருக்குன்னு தெரியல. சரி அதை பத்தி விட்டுரு, அவனை பாத்துக்கிடுவான், அவனை தற்காத்துக்கு அவனுக்கு தெரியும், நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிறார். உடனே வாரிக்கையன் கேட்கிறாரு, மூணாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. மூணாவது காரணம் தேக்கன் அப்படிங்கிறாரு. என்ன தேக்கனுக்கு அப்படின்னு கேட்கிறாரு வாரிக்கையன். இல்ல இன்னைக்கு நடந்த போர்ல வந்து தேக்கனுக்கு வந்து மார்புல வந்து நல்லா அடிபட்டு இருக்குது, வாழை வச்சு கிழிச்சிருக்காங்க, அதனால மேக்கவசமே கிழிஞ்சிருச்சு, நெஞ்சு எலும்பிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால அவருக்கு வந்து ரொம்ப வலியும் வேதனையுமா இருக்கிறாரு. ஆனாலும் நான் என்ன சொன்னேன், நாளைக்கு நீங்க போர்க்களத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன், நான் கண்டிப்பா வருவேன்னு நிக்கிறாரு, பிடிவாதமா இருக்கிறாரு, சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வாரிக்கையன் சொல்றாரு. நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படின்னு முடியன்னு சொல்றான். ஏன் அப்படின்னு வாரிக்கையன் கேட்கிறாரு. இல்ல குடி ஆசானும் குடி முடியனும் போர்க்களத்துல கண்டிப்பா இருக்கணும், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட பாரி போர்க்களத்துக்கு வரணும், அதனால பாரியை நான் மலையில இருந்து கீழே இறங்கவே விட மாட்டேன், நான் கண்டிப்பா நாளைக்கு போர்க்களத்துக்கு வருவேன்னு நிக்கிறாரு அப்படின்னு சொல்றான். இதான் 3 கவலையும் சொல்லி முடிக்கிறான் முடியன். உடனே வாரிக்கையனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாரியை வந்து கண்டிப்பா போர்க்களத்துக்கு அனுப்புறதுல யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஆமா, அவன் வந்து மேல இருந்து போர்க்களத்தை பார்க்கணும், நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே எண்ணம். அதே தான் வாரிக்கையனுக்கு இருக்கு, எல்லாருக்குமே தேக்கனுக்கும் அதான். நான் வந்து சும்மா நாளும் நிக்கிறேன் போர்க்களத்துல வாளோட அப்படின்னு சொல்றான். அதனாலதான் முடியன் என்ன சொல்றான், நீங்க போர்க்களத்துக்கு வாங்க, கடைசியில நில்லுங்க, படை வீரர்கள் எல்லாரும் கடைசி நிற்பாங்க இல்லையா, அங்க நில்லுங்க, கையில வாளோட நில்லுங்க, வாழை தூக்குறதோ சண்டை போடுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இது முடிஞ்சிடும். முடியன்னு சொல்லுவான். உடனே அடுத்த நாள் போய் என்னென்ன திட்டம் அப்படிங்கிறத முடியன் வந்து வாரிக்கை என்ன சொல்றான். நாளைக்கு என்னன்னா, என்னுடைய படை, அதாவது தேர்ப்படை நேரம் மூஞ்சல் நகரை நோக்கி போகும், என்னுடைய திட்டமே அதுதான். மூஞ்சல் நகருக்கு போகும்போது கண்டிப்பா மயிர்கிளாரை வந்து பார்க்கணும், மயிர்கிளார் நாளைக்கு போர்க்களத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவனை வந்தா அவனை கொன்னு அழிக்கணும், அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், இங்க நடக்கிற குறிப்பு எல்லாம் சொல்றதே மயிர்கிளார் தான், நாளைக்கு அதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நீ தொடர்ந்து குதிரைப்படை, இரவாதனுடைய படைகள் எல்லாமே வரட்டும், குதிரையுடைய உயிர்படை எல்லாமே வந்து நேரம் நாங்க மூஞ்சல் நகர் நோக்கி போக போறோம், முன்னோக்கி தாக்க போறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான் முடியன். சரின்னு சொல்றாரு வாரிக்கையன். அதே சமயத்துல நீங்க மற்ற படைகள் எல்லாமே பாத்துக்கோங்க அப்படிங்கிறான். சரின்னு எல்லாரும் அவங்களெல்லாம் தூங்க போயிடறாங்க. கருங்கைவாணன் என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்னா, நாளைக்கு பரம்பு வீரர்கள் கண்டிப்பா ஆவேசமா தாக்குவாங்க, 3 நாள் போர் முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே குதிரைப்படை செயலிழந்து போயிருச்சு, அந்த வெற்றி கழிப்போடையே நாளைக்கும் பயங்கரமா தாக்குவாங்க, அதுக்கு என்னென்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போ சொன்ன உடனே மயிர்கிளாரை நாளைக்கு போர்க்களத்துல இறக்கணும், அவர் தேர்ப்படையில கண்டிப்பா மயிர்கிளார் வளரும், அவர் வந்து மூஞ்சல் நகர் நோக்கி முன்னாடி தேர்ல போக சொல்லணும், முடியன் கண்டிப்பா நடுப்பகுதிக்கு வருவான், வரும்போது மயிர்கிளார் அவர் கண்ணில் படணும், பட்ட உடனே அவரை பின்தொடர்ந்து முடியன் போவான், முடியனை தொடர்ந்து 2 தளபதிகள் போகணும், நகரி வீரனும் துடும்பன் 2 பேரும் நீங்க அவரை பின்தொடர்ந்து தேர்லயே போங்க, இல்ல குதிரைப்படையிலே போங்க, ஏதாவது பண்ணி நாளைக்கு வந்து அந்த முடியனை வந்து முடியனை அழிக்கணும். அதே சமயத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பரம்பு படை பிளந்து முன்னோக்கி பரம்புக்குள்ளே போவேன், கண்டிப்பா நான் வந்து தேக்கனை அழிக்காம விட மாட்டேன், ஏன்னா தேக்கனுக்கு நேத்தே அடிபட்டிருக்கு, இன்னைக்கு போர்க்களத்துக்கு கண்டிப்பா வந்திருப்பான், அவனை அழிக்காம விட மாட்டேன், நாளைக்கு போர்ல குடியனையும் குடி ஆசானையும் அழிக்கணும், இதான் நம்முடைய திட்டம் அப்படின்னு அவனும் ஒரு திட்டத்தை முடிச்சுக்கிடுவாங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் போர் தொடங்குது. 3ஆம் நாள் போர். திசைவட பரண்மேலேயே நிற்கிறாரு, கையை உயர்த்துறாரு, முரசரின ஓசை கேட்குது, வீரர்கள் ஆவேசமா போரிடுறாங்க, வேந்தர் படையும் சரி பரம்பு படை வீரர்களும் சரி ஆரம்பத்திலிருந்தே ஆவேசமா தாக்குறாங்க. கருங்கைவாணன் வழக்கம் போல முதல் படையினுடைய நடுவில் நிற்கிறான், அவன் பார்த்துட்டு இருக்கான், பரம்பு படை ஆரம்பத்துல இவ்வளவு ஆவேசமா தாக்கிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு என்னென்ன திட்டம், அவன் வந்து காரிக்கொம்பு ஊதுற ஓசையெல்லாம் அவனுக்கு நினைவு வருது, கண்டிப்பா காரிக்கொம்பு ஊதுவாங்க, அப்ப திட்டத்தை வந்து மாத்துவாங்க,
இப்படியே உத்திகளை மாத்திட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்னென்ன உத்திகளை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத கவனமா பார்க்கணும். அதே சமயத்துல தேக்கனை நோக்கி நம்மளும் பரம்புக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பரம்பு வீரர்களை பார்த்துட்டே இருக்கலாம். முடியனுடைய திட்டம் மூஞ்சல் நகரை நோக்கி போறதுதான் இன்னைக்கு அவருடைய திட்டமே அப்படிதான் இருக்குது. நேற்றைய போர்ல வந்து உருமன்கொடியுடைய குதிரைப்படை முழுமையா செயலிழந்து போயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு மூஞ்சல் நகரை நோக்கி போகணும். எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகணும். கண்டிப்பா மையக்கிழர் வந்தா அவனையும் தாக்கி அழிக்கணும். இதான் அவருடைய ஒரே எண்ணமா இருந்துச்சு. அதே சமயத்துல காரிக்கொம்போசை எப்ப கேட்கும் அப்படிங்கிறது கருங்கைவாணன் பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க திட்டத்தை மாத்துவாங்க இல்லையா? திட்டத்தை மாத்தின உடனே நம்ம தேக்கனை நோக்கி அங்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போதே முடியனுடைய தேர் நடுக்களத்துக்கு வந்து நிக்குது. காலையிலேயே நடுக்களத்துக்கு வந்த உடனே ஒரு மறை குறிப்பு மூலமா மையர்கிழார வர சொல்றாங்க. தெரியாம வர சொல்றாங்க. மையர்கிழார் அதே சமயத்துல தேர்ல முடியன் பாக்குற மாதிரி அவர் வந்து நிக்கிறாரு. முடியன் பார்த்துட்டான். பார்த்த உடனே இன்னைக்கு நீ கண்டிப்பா மாட்டிக்கிட்ட அப்படின்னு நினைக்கிற மாதிரி முடியனுடைய தேர் அவனை பின்தொடர்ந்து போகுது. வலது ஓரமாவே போகணும். அதான் மையர்கிழருக்கு கொடுத்த உத்தரவு. போரினுடைய வலது பக்கமாவே அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். பின்தொடர்ந்து முடியன் வேகமா போறான் தேரை செலுத்திக்கிட்டு. அவனுக்கு பின்னாடி இந்த 2 தளபதிகளும் வேகமா போறாங்க குதிரையில. இது நடந்துகிட்டே இருக்குது. இது போகன உடனே என் கருங்கைவாணன் பாக்குறான். சரி, இந்த திட்டம் நிறைவேறிடும். கண்டிப்பா இன்னைக்கு முடியனை சுத்தி வளைச்சு அவனை கொண்டுருவாங்க. நம்ம தேக்கனை அழிக்கணும் அப்படின்ட்டு இவன் எதிரிப்படையை விழுந்து வேகமா அவனுடைய படைகளோட தேக்கனை தேடி போயிட்டே இருக்கிறான் கருங்கைவாணன். இங்க குலவன் திட்டு மேல பாரி நிக்கிறான். பக்கத்திலே காலம்பன் நிக்கிறான். இன்னைக்கும் இகிலி குலவன் என்ன செய்யறான்? விளக்கு ஏற்றி வச்சுட்டு கொம்மனும் கொம்மையும் வேண்டிட்டு இருக்கான். 2 நாள் எங்களுக்கு உதவி செய்யாம போயிட்ட, இன்னைக்காவது எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிட்டு இகுலிக்கிழவன் உட்கார்ந்துருக்கிறான். மேல காலம்பன் சொல்றான், இனி ஏன் போர்க்களத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற பாரி, நான் கண்டிப்பா நாளைக்குல இருந்து போர்க்களத்துக்கு போவேன் அப்படிங்கிறான். உடனே பாரி சொல்றான், நானே போர்க்களத்துக்கு போனாலும் நீ வரக்கூடாது அப்படிங்கிறான். எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு காலம்பன் கேட்கிறான். திரையர் குலத்தினுடைய குருதி தட்டியங்காட்டுல படவே கூடாது. ஏற்கனவே உங்க குலம் முழுமையா அழிஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. நீங்க இருக்கணும். நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கணும். அதனால உன்னை போர்க்களத்துக்கு போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. பாரி போர்க்களத்தை பார்த்துட்டே இருக்கிறான். வழக்கம் போல பரம்பு படை வீரர்கள் ஆரம்பத்துல இருந்தே ஆவேசமா தாக்குறாங்க. முடியனுடைய தேர் மயிர்கிழார தேரை நோக்கி போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பா இன்னைக்கு மூஞ்சல் நகருக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். அந்த சமயத்துல இகுலிக்கிழவன் ஏதோ மெதுவா சத்தம் கொடுக்குறான். சத்தம் கொடுத்த உடனேயே பாரி திரும்பி பார்க்கறான். அந்த விளக்கு ஏற்றி வச்சிருக்கான் இல்லையா, விளக்கு அப்படி வலது பக்கமா சாயுது. வலது பக்கமா சாஞ்ச உடனே இகுலிக்கிழவனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உடனே சொல்றான், கூவல் குடியினருக்கு ஓசை கொடுங்க, அவங்களுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு இகுலிக்கிழவன் சொன்ன உடனே பாரியினுடைய முகமே ரொம்ப பிரகாசமா இருக்குது. ஆகா, இன்னைக்கு கொம்மனோ கொம்மையோ உதவி செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வலது பக்கமா அது சாயுது. அப்படியே கொம்மனுடைய காற்று தான் இன்னைக்கு வரும், வலது பக்கம் கூடி வரும். சொன்ன உடனேயே கூவல் குடியினுடைய ஓசை கேட்குது. பரம்பு வீரர்கள் எப்படித்தான் தயாரா இருக்கிறாங்கன்னே தெரியல. உருமன்கொடியினுடைய படை அங்க நிக்குது, உதிரனுடைய படை இந்த பக்கம் நிக்குது. உதிரனுக்கு தான் முதல்ல அந்த கூவல்குடியினுடைய ஓசை, அந்த சீழ்க்கி அடிக்கிற ஓசை கேட்குது. கேட்ட உடனேயே எல்லாருமே என்ன அம்பு வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு கல்லூலி அம்புகளை வச்சிருக்காங்க. அதாவது சுருள் அம்புகள். அந்த கல்லூலி அம்புகளை விடணும். அந்த அம்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும், வைக்கோல் மாதிரி இருக்கும். வைக்கோல் பார்த்துருப்போம் நம்ம, நூல் புல்லு மாதிரி இருக்கும். அது எப்படின்னா 6 அம்புகளை சேர்த்து சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு கொத்துல 6 அம்புகள் இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் 3-4 கொத்து கொடுத்துருப்பாங்க. அதை அம்பராத்தோடையே வச்சிருப்பாங்க. உதிரனுடைய படை தான் முதல்ல அந்த அம்புகளை விட ஆரம்பிக்கும். கருங்கைவாணன் இப்படி தேக்கனை நோக்கி அப்படி போய்கிட்டே இருக்கிறான். திடீர்னு காற்று பயங்கரமா வீசுது. சாதாரணமா நம்ம காற்று பார்த்துருப்போம், புயல் காற்று, சூறாவளி காற்று எல்லாமே பார்த்துருப்போம். ஆனா இந்த காற்று மாதிரி யாருமே பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு காற்று, அப்படி விட்டா அது தலையை சீவிட்டு போயிடும் போல, அந்த மாதிரி காற்று அடிக்குது. காற்று வந்த உடனேயே உதிரனுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஏதோ ஒரு செயல் நடக்க போகுது. கண்டிப்பா இகுலிக்கிழவன் நமக்காக உதவி செய்யறாரு போல, கொம்மனோ கொம்மையோ வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த அம்புகளை விட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி போகுதுன்னா, அப்படி காற்று அப்படி பறந்து போகுது. காற்றோடு சேர்ந்து பறந்து போய்கிட்டே இருக்கு. மேல தூசி எல்லாம் பறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போகுது அந்த அம்பு. கருங்கைவாணன் பாக்குறான், என்ன நடக்குதுங்க, எதை நோக்கி போகுது? காற்று பயங்கரமா வீசுது, ஆனா மேல ஏதோ வைக்கோல் போர் மாதிரி தூசி மாதிரி ஏதோ போகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். திசைவேலர் பாக்குறாரு. அந்த காற்று திசைவேலர் நிக்கிறார் இல்லையா, பரன், அந்த பரன் அப்படி அசைக்குது. அந்த கம்புகள் அப்படி வளைஞ்சு அப்படி வருது. அப்படி காற்று என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாளிகை கோல், நாளிகை வட்டில் எல்லாம் பறக்குது. அதை பார்த்துதான் நேரத்தை கணிக்கணும் அவரு. அது எல்லாமே பறக்குது.
வீரர்கள் எல்லாரும் ஆவேசமா அந்த கல்லூரி அம்புகளை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் போகுதுன்னே தெரியல. முதல் நிலைப்படை, இரண்டாம் நிலைப்படை அங்கெல்லாம் போகல, அதையும் தாண்டி போய்கிட்டே இருக்குது. மேல இருந்து பாரி பாக்குறான். ஆகா, வீரர்கள் எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. யாருக்குமே உத்தரவு கொடுக்கணும்னு இல்லை. கூவல் குடியினுடைய ஓசை கேட்ட உடனே அவ்வளவு பேருமே தயாராயிட்டாங்க. எல்லாரும் விட்டுட்டே இருக்காங்க. அம்புகள் சரு சரு சருன்னு போய்கிட்டே இருக்குது. எங்க படுதுன்னு இங்க அம்பு எய்யறவங்களுக்கும் தெரியாது, எதிரில் நிக்கிற எதிரிகளுக்கும் தெரியாது. ஏதோ ஒண்ணு பறந்து போய் எங்கேயோ கீழே விழுகுது. அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. கருங்கை வாணன் அப்படியே மேல பார்த்துட்டே இருக்கிறான். எங்க நோக்கி போகுதுன்னே தெரியல. பாரி மேல இருந்து பாக்குறான். அவனுக்கு தெரியுது முதல் நிலை, இரண்டாம் நிலை தாண்டி மூன்றாம் நிலை படை வீரர்கள்ட்ட போய் அவங்க மேல படுது அந்த அம்பு. பட்ட உடனே அந்த அம்பு வந்து எந்த செயலுமே காட்டாது, வலிக்காது, எதுவுமே இருக்காது. அந்த அம்பினுடைய செயலை என்ன அப்படின்னா, அது தச்ச இடத்துல அதை எடுக்கணும். எடுக்கும் போது அதனுடைய வேலையே தெரியும். எப்படி வரும்னா சதையோட சேர்ந்து வரும். சதை அப்படி பிச்சுக்கிட்டு வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். ஆனா அதை புடுங்கி எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி அம்புகள் மூன்றாம் நிலை படை வீரர்கள் அத்தனை பேர் மேலையும் அந்த அம்புகள் தாக்க தொடங்கிருச்சு. அப்பவே அவங்களுக்கு தெரியல, கருங்கை வாணனுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. அடுத்து அம்புகள் பறந்துகிட்டே இருக்குது. பறந்துகிட்டு இருந்த அம்புகள் எங்க போகுது அப்படின்னு கருங்கை வாணன் பாக்குறான். அவனுக்கு இங்க இருந்து மூன்றாம் நிலை படை கண்ணுக்கு தெரியல. ஆனாலும் ஏதோ நடக்குது. ஆனா என்னுடைய திட்டப்படி நான் தேக்கனை வந்து தாக்கணும் அப்படிங்கிறத அவன் திரும்பிட்டான், அந்த பக்கம் போயிட்டான். அதே சமயத்துல முடியனுடைய தேர் எங்க போகுதுன்னா மையக்கலரை நோக்கி முன்ன போய்கிட்டே இருக்காங்க. முடியன் ரொம்ப தூரம் போயிட்டாரு. அவனை பின்னாடி தளபதிகள் அவனை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. மூஞ்சல் நகர் நோக்கி முன்னாடி போன பிறகு முடியன் நினைக்கிறான், ஒரு குழப்பம் வந்துருச்சு அவனுக்கு. மூஞ்சல் நகர் கிட்ட வந்துட்டோம், நம்ம தனியா மாட்டிக்கிற கூடாது, மையக்கலரை கொண்டு அழிக்கிறோம். பின்னாடியே நம்ம வீரர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்க இரவாதனுடைய படைகள் என்ன செய்யுது அப்படின்னு தெரியல, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இன்னைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறான். ஆனாலும் வளவன்ட்ட சொல்றான், அவரை நோக்கி தேரை செலுத்திக்கிட்டே இரு அப்படிங்கிறான். போனான். ரொம்ப தூரம் போன பிறகு தூரத்துல பாக்குறான், அங்க வேட்டூர் பழையன் போர் செஞ்சிட்டு இருக்காரு. பார்த்த உடனே அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே வேட்டூர் பழையன் வராரு. அவரை வந்து தேர்ல ஏத்தி விடுறான் முடியன். முடியன் இருக்கிற இடத்துல வேட்டூர் பழையன் நிக்கிறாரு. அது யாருக்குமே தெரியாது. அங்க வேட்டூர் பழையன் அவரை வந்து சொல்றான், நீங்க மையக்கலர் அழிக்காம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடியன் என்ன பண்றான், அதே குதிரையில திரும்பி இங்க வர்றான். இரவாதனுடைய படையோட வந்து சேர்ந்துட்டான். இரவாதனுடைய படைகள் அங்க சண்டை போட்டுட்டே இருக்குது. இரவாதன் சொல்றான், நம்ம எல்லாருமே இப்போ மூஞ்சல் நகர் நோக்கி போகணும், இதான் நம்முடைய திட்டம் அப்படின்னு முடியன்னு சொல்லிட்டே இருக்கிறான். கருங்கை வாணன் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு குழப்பம், இந்த அம்புகள்ல எங்க போய் விழுகுதுன்னு தெரியலையே. திடீர்னு ஏதாவது வீரர்கள்ட்ட குழப்பம் வந்துடக்கூடாது, அப்ப படையெல்லாம் நிலை குலைஞ்சு போயிடும், நம்ம இந்த பக்கமா போய்கிட்டு இருக்கமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறான். குழப்பத்தோடே போறான். ஆனாலும் அந்த அம்புகள் எங்க போய் விழுகுது, அவருடைய பாதிப்புகள் எதுவுமே தெரியல. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்ட்டு அவன் தேக்கடை நோக்கி போய்கிட்டே இருக்கிறான். இதுக்கு இடையில அந்த மூன்றாம் நிலை படை வீரர்கள் அவங்க வந்து முன்களத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. திடீர்னு ஏதோ வந்து நம்ம மேல படுது அப்படின்ட்டு அதை எடுக்கிறாங்க. எடுக்கும் போதுதான் தெரியுது, அது உள்ள இருந்து வரும்போது சதையோட சேர்ந்துக்கிட்டு வருது. அப்பதான் அந்த மூன்றாம் நிலை படை வீரர்களுக்கு எங்கிருந்து இந்த அம்புகள் வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அங்க ஒரு குழப்பம் நடக்குது. இது முன்னாடி எதுவுமே தெரியாது. முதல்நிலை இரண்டாம் நிலை படை வீரர்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த இடத்துல குழப்பம் நடந்துகிட்டே இருக்குது. கருங்கை வாணனுக்கு அது தெரியவே இல்லை. நேர எதிரி படையை பிளந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறான். போனா அங்க போய் பார்த்தா தேக்கன் வாளோட தனியா நின்றுட்டு இருக்கிறான். தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முத்தமிழ் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.